உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நியாயப்பிரமாண பிரசங்கிகள் பார்த்துருக்கீங்களா? அவங்க யாருமே மற்றவங்களை நேசிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தங்களே நேசிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே வெறுத்து அங்கே தான் நிற்பாங்க. கிருபையில் இருக்கிறவனுக்கு ஏன் மற்றவனை நேசிக்க முடியும் தெரியுமா? அவன் முதல் தன்னை நேசிப்பான். மன்னிக்கப்பட்டவனாய் தன்னை உணர்வான். ஆகையால் பாவிகளே மன்னிக்கப்பட்டவனாய் பார்க்க அவனால் முடியும். We are blessed. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலத்தையும் எங்கள் வாழ்க்கையில் முடித்திருக்கிறீர். முடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படிக்கு நம்முடைய நல்ல ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளும் என் நினைவுகளும் இருக்கிறது என்று சொன்னீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய நினைவுகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் கிடையாது. அவர் வேற. நீங்கள் பார்க்குற மாதிரி அவர் பார்க்குறதும் கிடையாது. அவர் வேற. நீங்கள் அவரை பார்க்குறதும் தப்பு, நீங்கள் உங்களை பார்க்குறதும் தப்பு. கைத்தட்டு. நீங்கள் அவரை பார்க்குற மாதிரி அவர் இல்லை, நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி நீங்களும் இல்லை. அவர் பார்வை வேற, அவர் எண்ணம் வேற, அவருடைய அணுகுமுறை வேறு, அவருடைய அன்பு வேறு. ஒரே வரியில் பைபிள் சொல்லிடுச்சு, அறிவுக்கு எட்டாத அன்பு. தட் இஸ் என்ன சொல்றது? சர்பாசிங் யுவர் நாலேஜ். அறிவுக்கு எட்டாது அந்த அன்பை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு ஐடியாக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதுதான் வந்து காட்ஸ் லவ். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நேசிக்கிறதுல இறங்கிடணும். ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது நேசம். ஆமாம், நேசிப்பது, யோசிப்பதல்ல. யோசிச்சிங்கன்னா யூ வில் மிஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். யோசிச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமாம், நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? உங்களை நேசிக்கணும். உங்களை நீங்கள் முதல் நேசிக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களை நேசிக்க முடியும். அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்ன்றது புரிஞ்சுக்க முடியும். அன்பு வேணும் சார். யார் மேலே அன்பை காட்டோம்னா முதல் உங்கள் மேலே காட்டுங்க. நியாயப்பிரமாண பிரசங்கிகள் பார்த்துருக்கீங்களா? அவங்க யாருமே மற்றவங்களை நேசிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தங்களே நேசிக்க மாட்டாங்க. தன்னைத்தானே வெறுத்து அங்கே தான் நிற்பாங்க. ஆனால் இயேசு சொன்னார், உன்னை நேசி, உன்னை நேசிப்பது போல
பிறனை நேசிப்பேன். லவ் எவ்வளோ வரும்? நான் என்னை எவ்வளோ நேசிக்கிறேனோ அவ்வளோதான் மற்றவனை நேசிப்பேன். ஸோ ஏன் நியாயப்பிரமாணம் பேசுகிறவங்களால பாவியை நேசிக்க முடியலை அப்படின்னா அவர்கள் தங்களையே நேசித்ததில்லை. அவர்கள் தங்களையே நேசித்ததில்லை. ஆகையால் அவர்களால் மற்றவர்களை நேசிக்க முடியாது. கிருபையில் இருக்கிறவனுக்கு ஏன் மற்றவனை நேசிக்க முடியும் தெரியுமா? அவன் முதல் தன்னை நேசிப்பான். மன்னிக்கப்பட்டவனாய் தன்னை உணர்வான். ஆகையால் பாவிகளை மன்னிக்கப்பட்டவனாய் பார்க்க அவனால் முடியும். உன்னை உனக்கு நேசிக்க தெரியாவிட்டால் நீ மற்றவனை நேசிக்க முடியாது. ஸோ கிருபை நம்மளை நேசிக்கிறத ஃபீல் பண்ண வைக்குது. லவ்ன்றது ஓவர்ஃப்ளோ தானேங்க, ஓவர்ஃப்ளோ தானே லவ். அப்போ அந்த அன்பில் நீங்கள் நிறையிறீங்க, அந்த நிறைஞ்சு ஒன்று செய்கிறீங்க. ஸோ ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நியாயப்பிரமாண பிரசங்கிகள் மற்றவர்களை நேசிப்பதில்லை, ஏனென்றால் அவர்கள் தங்களை நேசிப்பதில்லை. நம்மால் மற்றவர்களை நேசிக்க முடியுது, காரணம் நம்மால் நம்மை நேசிக்க முடிகிறது. உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களா? உங்களை நீங்கள் அரவணைக்கிறீங்களா? நீ சிங்கம் தாண்டா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல முடியுதா? நீ நீதிமான் தானே உங்களை பார்த்து சொல்ல முடியுதா? முதல் உங்களை பார்த்து சொல்லுங்கள். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு பிக்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஈஸியாக பிசாசு தோற்கடிச்சிடும். ஆமாம், ஏசுனார் சிம்பிளாக சொன்னார் ஒரு கொஸ்டின், தப்பே பண்ணாதவன் கல்லெறிப்பான்னாரு. 50 பேரும் போயிட்டாங்க. நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி, என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க. இருந்துட்டு போகுது. என்னை கை நீட்டி சொல்லுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி உத்தமம் கிடையாதுன்றான். இப்படிலாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 விஷயத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த உலகம் நமக்கு பாத்திரமானது அல்ல. 2வது, நீங்கள் அவருக்கு பாத்திரமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.